இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் ஏ.கே. ராமானுஜன் எழுதின அ ரிவர். ஏ.கே. ராமானுஜன் இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்தியன் போயட். இவர் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காரு, கன்னடா லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்காரு. இவருடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜானர்ஸில் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரிஜினாலிட்டி நம்மளால பார்க்க முடியும். த செலக்டட் போயம்ஸ்ன்னு ஒரு வால்யூம் ஆஃப் போயம் பப்ளிஷ் பண்றாரு. அதுக்காக இவருக்கு 1999ல சாகித்ய அகாடமி அவார்டு கிடைக்குது. இவர் எழுதின மற்ற ஒர்க்ஸ் எதெல்லாம்டா த ஸ்ட்ரிடாயஸ் ரிலேஷன், செகண்ட் சைட், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. இப்ப இந்த போயம் அ ரிவர் இதுல எதை பத்தி பேசியிருக்காருன்னா மதுரையில இருக்கிற வைகை நதியை பத்தி தான் பேசியிருக்காரு. இந்த போயத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் டிஃபரெண்ட் லென்த்ல தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயத்துல வைகை ரிவரோடைய மெரிட்ஸையும் டிமெரிட்ஸையும் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த போயத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். போயம் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா, மதுரை சிட்டி எதுக்கு ஃபேமஸ்னா அங்கே இருக்கிற டெம்பிளுக்கு தான் ஃபேமஸ்ன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை ஆரம்பிக்கிறாரு நம்ம போயட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த போயட்ஸ் எல்லாம் எதை பற்றி அதிகமாக போயம்ல எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாருண்டா, அந்த சிட்டியோட பியூட்டியை பாடியிருக்காங்க, அங்கே இருக்கிற டெம்பிள்ஸை பற்றி பாடியிருக்காங்க, அங்கே இருக்கிற ரிவரை பற்றி பாடியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் அந்த வைகை ரிவரை போய் பார்க்குறாரு. ஸோ இவர் பார்க்குறப்போ அந்த வைகை ரிவர் ட்ரையாகவே இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற மணல்ல பார்த்தீங்கன்னா ரிவர் ஓடி ஓடி அந்த மணலுக்கெல்லாம் என்ன செய்யுதான் திட்டு திட்டா ஃபார்ம் ஆயிருக்கான். அதை பார்க்குறப்போ அவருக்கு எப்படி தோணுதுண்டா மனிதனுடைய விலா எலும்பு மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மணல்கள் மட்டும் இல்லை, அங்கங்கே வைக்கோல்களை பார்க்க முடியுது, பெண்களுடைய கூந்தலை பார்க்க முடியுது, அங்க இருக்கிற பாலத்துக்கு அடியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்றாரு. அந்த பாலத்துகள்ல பாத்தீங்கன்னா துரு பிடிச்ச கம்பிகள் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இது என்ன சொல்றாருன்னா அந்த பாலம் இன்னும் ரிப்பேர் செய்யப்படாம இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இத்து போன கம்பிகள்னால தண்ணி ஓடுறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறதாகவும் சொல்றாரு. அங்கங்க அவர்னால வெட் ஸ்டோன்ஸை என்னால பார்க்க முடியுது. அது பார்க்குறப்ப எப்படி இருக்குண்டா சூரிய வெளிச்சம் அது மேல படுறப்போ அது பிரதிபலிக்கிறப்போ அது ஒரு தூங்குற முதலை மாதிரி தெரிகிறதா அவர் மென்ஷன் பண்றாரு. ஆனா சில பாறைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கிறதா சொல்றாரு. அதை பார்க்குறப்போ அங்க இருக்கிற எருமைகள் சூரிய வெளிச்சத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி தோணுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மற்ற போயட்ஸ் அவங்களுடைய போயத்துல பாத்தீங்கன்னா 2 சீசனை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஒன்று சம்மர் சீசன், இன்னொன்று ரெய்னி சீசன். அந்த சீசனை ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா அந்த வைகை ரிவரோடைய பியூட்டியை மட்டும்தான் மென்ஷன் பண்றதுக்கு அந்த சீசனை பத்தி பேசியிருக்காங்க. யாருமே அந்த ரிவர்னால ஏற்பட்ட டிசாஸ்டரை பத்தி இது வரைக்கும் பேசினதே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்த ஸ்டான்ஸாவில் பாத்தீங்கன்னா நம்ம போயட் அவர் இதுக்கு முன்னாடி வந்தப்போ வைகை ரிவர்ல ஒரு ஃப்ளட் வந்ததா மென்ஷன் பண்றாரு. ஸோ அந்த ஃப்ளட் வந்த டயத்துல அங்க இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ரிவர் உடைய லெவல் ரைஸ் ஆகுறத மட்டும்தான் பேசினாங்க. அங்க இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அந்த ரிவர் கவர் பண்றத மட்டும்தான் பேசினாங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாருமே அங்க நடந்த மற்ற விளைவுகளை பத்தி பேசல. அங்க வேற என்னெல்லாம் நடந்திருக்குண்டா அங்க 3 வில்லேஜரோடைய வீடை அந்த ஃப்ளட் அடிச்சுட்டு போனதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அங்க ஒரு பிரெக்னன்ட் உமனை கேரி பண்ணதை பத்தியும் சொல்றாரு. அடுத்து 2 கப்பல் ஆஃப் கவுஸை அந்த ஃப்ளட்ல அடிச்சுட்டு போனதாகவும் சொல்றாரு. அந்த கவுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காருன்னா கோபி அண்ட் பிருந்தான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வர்ற புது போயட்ஸ் கூட பழைய போயட்ஸ் என்ன விஷயங்களை பத்தி பாடினாங்களோ அதை மட்டும்தான் பாடுறாங்க. யாருமே அந்த இறந்து போன பிரெக்னன்ட் லேடியை பத்தி சொன்னதே கிடையாது.
ஒருவேளை அந்த பிரெக்னன்ட் லேடியோடைய கருவறையில 2 ட்வின் பேபி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போறப்ப அந்த ட்வின் பேபி வந்து அவங்க அம்மாவுடைய கருவறையை வந்து அவங்க கால்கள்னால கிக் பண்ணிருக்கலாம். ஆனா கடைசியில அவங்கனால வந்து இந்த உலகத்தை வந்து ரீச் பண்ணவே முடியல. ஸோ அந்த மதர் வந்து அந்த வெள்ளத்திலே வந்து அடிச்சு போயிட்டாங்க. அந்த ட்வின் பேபியும் வந்து அந்த கருவறையிலே வந்து இறந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டிராஜிக்கான இன்சிடென்ட்டை வந்து இது வரைக்கும் எந்த போயட்டும் வந்து மென்ஷன் பண்ணல, புது போயட்ஸ் கூட மென்ஷன் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த லைன்ல நம்ம ரிவர் வைகை வந்து நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல மட்டும்தான் அதோடைய பியூட்டியை வந்து வர்ணிக்க முடியும். அதோடைய அதர் சைடை வந்து இது வரைக்கும் யாருமே வந்து மென்ஷன் பண்ணது இல்லைன்ற மாதிரியும் சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பாத்தீங்கன்னா 3 வில்லேஜ் ஹவுஸ் வந்து அந்த ஃப்ளட்ல வந்து போனதாகவும் சொல்றாரு. 2 கப்பல் ஆஃப் கவுஸ் கோபி அண்ட் பிருந்தாவும் அந்த ஃப்ளட்லேயே வந்து போயிட்டாங்க. கடைசியில ஒரு பிரெக்னன்ட் உமன் கூட அந்த ஃப்ளட்ல வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கூட பிறந்திருக்கலாம். அந்த குழந்தைகளோட உடம்புல ஒரு மச்சம் கூட வந்து இல்லாம கூட இருந்திருக்கலாம். அந்த மதர் வந்து என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னா அவங்களை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு 2 டிஃபரெண்ட் கலர்டு டைப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்கள வந்து பிரிச்சு கூட பார்த்துருந்துருக்கலாம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஸோ இந்த போயத்துல இது வரைக்கும் மற்ற போயட்ஸ் சொல்லாத சில விஷயங்களை வந்து இந்த போயம் மூலமா நமக்கு வந்து சொல்லியிருக்காரு ஏகே ராமானுஜன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.